ஃபோனுன்றது ரெஸ்ட்ரிக்ஷன்ல இருந்தது. கரெக்ட் சார். யாருமே வந்து அந்த அளவுக்கு சீக்கிரமா ஃபோனை கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தா இவங்க ஏதாவது கேம் ஆடுவாங்க, எல்லாருக்கும் அப்ப தெரிஞ்சது. ஆனா கட்டாயம் இந்த மாதிரி குழந்தைகள் நீ கொடுத்தாதான் அடுத்த மாற்றங்கள் வரும்ன்ற ஒரு காலத்தினாலதான் கட்டாயம். இது வந்து ஒரு நிர்வாகம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை. காலத்தினால் இந்த டெக்னாலஜி, இந்த ஃபோன் எல்லா குழந்தைங்களுக்கும் வரணும்ன்றது கட்டாயம். இது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிரபஞ்சத்தை இன்னைக்கு கண்ட்ரோல்டா வச்சிருக்கிறது ரெண்டு பேர் தான், ராகுவும் கேதுவும். ஏன் இன்னைக்கு பாருங்க, ஒரு டிவி சீரியல்ல விடாம பார்த்துட்டு இருக்காங்க பெரியவங்க. ஆனா அதே டிவி சீரியல் பசங்க பார்க்கறது இல்லை. ஆனா யூடியூப்ல போயிட்டு இந்த வாய்ஸ் ஓவர்ல போயிட்டு கன் ஷூட் பார்த்துக்கிறாங்க. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமான ஒரு அத்தியாவசியம். இன்னைக்கு வயசானவங்க பார்த்தீங்கன்னா கேண்டி கிரஷ் ஆடுறாங்க. ஃப்ளவர் மெடிசன் ஒரு கான்செப்ட் இருக்கு. வெறும் 34 வகையான மலர்களை வச்சுதான் அந்த மருத்துவமே பண்றாங்க. எல்லாம் ஹோமியோபதிங்களா போய் கேட்டீங்கன்னு நினைச்சீங்களா, டாக்டர்ஸ்ட்டு போய் கேட்டோமா ஃபோன் அடிக்ஷனா இந்த மலர் மருத்துவம் சாப்பிடுங்க, சாப்பிட்டா ஃபோன் யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு வராது. ஏன்னா மனத்தை மாற்றம் செய்யும். இப்போ ஒரு பெண்ணை பார்த்தோம்னா என்ன சொல்லுவோம், ரோஸ் கொடுக்குறோம். அப்ப ரோஸ்ல என்ன இருக்கு, நீங்க ரோஸ் தான் பாக்குறீங்க. ஆனா அந்த ரோஸ்ல வந்து லஸ்ட்னு ஒரு விஷயம் அதுல அடங்கி இருக்கு. ஆன்மீக உலா சேனலை பாருங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். பிள்ளைங்களை வந்து படிக்கலன்னு குறை சொல்றோங்க. ஆனா அவங்களுக்கான டீவியேஷன் அப்படிங்கிறது அதிக அளவுல இருக்கு இல்லைங்களா? இப்ப பாத்தீங்கன்னாக்க கேம் ஆகட்டும், மொபைல் போன்ல அவங்க வீடியோஸ் பாக்குறதாகட்டும், லேப்டாப், டிவி அப்படின்னு நிறைய டீவியேஷன்ஸ் குழந்தைங்களுக்கு இருக்கு. இதுல இருந்து பிள்ளைங்களை நம்மளால திருப்பி இழுத்துட்டு வந்து படிக்க வைக்கிறது அப்படிங்கிறது பெரும்பாடா இருக்கு. சில வீட்டுல முடிய மாட்டேங்குது, சொன்ன பேச்சே கேட்க மாட்டேன்றாங்க. இதுக்கெல்லாம் தீர்வே இல்லையா? இருக்கு அப்படின்னா நம்ம என்னதாங்க பண்ணணும்? இது குறித்த நிறைய விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம கூட நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு பொற்கோவில் திரு சரவணன் அவர்கள். வாங்க நேயர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். ஓம் ஞான ரூபாய வித்மகே சக்தி அம்சாய தீமகி தன்னோ சக்தி அம்மா பிரச்சோதயாத். சார், நாங்க எல்லாருமே பசங்க கிட்ட சொல்லிட்டோம் சார், படிப்புல ஃபோக்கஸ் பண்ணுங்க, மொபைல் பார்க்காதீங்க, லேப்டாப் பார்க்காதீங்க, டிவி பார்க்காதீங்க, நிறைய மூவிஸ் பார்க்காதீங்க, கேம் விளையாடாதீங்கன்னு எல்லாமே சொல்லிட்டு தாங்க சார் இருக்கோம். சொல்ல ஓகேன்னு மண்டையை ஆட்டுறாங்க. ஆனா சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பறதுக்குள்ள திருப்பி போனை தான் எடுத்து வைக்கிறாங்க, டிவியை தான் எடுத்து வச்சுக்கிறாங்க சார். பிள்ளைங்களை இந்த அடிக்ஷன்ல இருந்து எங்களால எடுத்துட்டு வருது அப்படிங்கிறது முடியாத ஒரு காரியமா இருக்கு. இதுக்கு என்ன சார் பண்ணலாம்? நீங்க தான் ஒரு தீர்வு கொடுக்கணும். இந்த தீர்வு வந்து இப்ப இல்ல, பல என்னைக்கு வந்து டிவி அப்படின்னு வந்து இந்த உலகத்துக்கு வந்ததோ அன்னிலேருந்து நடந்துட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தை டெக்னாலஜி டெவலப் ஆக பெரிய ஸ்கிரீனா இருந்தது சின்ன ஸ்கிரீனுக்கு வந்தாச்சு. இன்னும் சொல்ல போனா செல்போன்ல இருந்து வாட்சுக்கும் வந்தாச்சு. இப்போ வாட்ச் போடுறதும் ஒரு ஸ்கிரீன். அப்போ செல்போன்றது வந்து எப்பன்னா என்னைக்கு இந்த கொரோனா காலம் வந்ததோ அன்னிலேருந்து ஆன்லைன் அப்படின்ற ஒரு இது வந்ததுனால பெற்றோர்கள் தன் குழந்தைகள் படிக்கிறதுக்காக கொடுத்தது தான். அது வரைக்கும் அந்த ஃபோனுன்றது ரெஸ்ட்ரிக்ஷன்ல இருந்தது. கரெக்ட் சார். யாருமே வந்து அந்த அளவுக்கு சீக்கிரமா ஃபோனை கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தா இவங்க ஏதாவது கேம் ஆடுவாங்க, எல்லாருக்கும் அப்ப தெரிஞ்சது. ஆனா கட்டாயம் இந்த மாதிரி குழந்தைகள் நீ கொடுத்தாதான் அடுத்த மாற்றங்கள் வரும்ன்ற ஒரு காலத்தினாலதான் கட்டாயம். இது வந்து ஒரு நிர்வாகம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை. காலத்தினால் இந்த டெக்னாலஜி, இந்த ஃபோன் எல்லா குழந்தைங்களுக்கும் வரணும்ன்றது கட்டாயம். இது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிரபஞ்சத்தை இன்னைக்கு கண்ட்ரோல்டா வச்சிருக்கிறது ரெண்டு பேர் தான், ராகுவும் கேதுவும். இந்த ராகு கேது தான் வந்து இவங்களை எல்லாரையும் பண்றது. ஏன் அந்த ராகு கேது வந்து பெரிய மனிதர்கள்ட்ட இல்லாம, அத வயது மூத்தவங்கள்கிட்ட அந்த அளவுக்கு அடிக்ஷன் இருக்காங்க இல்லாம ஏன் குழந்தைங்களுக்கு வருதுன்னா, அந்த ராகுன்றவர் பார்த்தோம்னா அவர் வந்து ஒரு பெரிய மாயக்காரன். அவர் எல்லாத்தையும் ஒரு அட்ராக்ஷன். அதனால குழந்தைகளுக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆகுது. பிகாஸ் இதனால குழந்தைங்களுக்கு வந்து சின்ன மனசு, அவங்களுக்கு பிடிச்சமான விஷயத்த மட்டும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா பெரியவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் இருக்கு. ஏன் இன்னைக்கு பாருங்க, ஒரு டிவி சீரியல்ல விடாம பார்த்துட்டு இருக்காங்க பெரியவங்க. ஆனா அதே டிவி சீரியல் பசங்க பார்க்கறது இல்ல. ஆனா யூடியூப்ல போயிட்டு இந்த வாய்ஸ் ஓவர்ல போயிட்டு கன் ஷூட் பார்த்துக்கிறாங்க. கரெக்ட். இது வந்து என்னன்னு ராகு. கேது அவர் என்ன பண்ணுவார்னா மூளைய மக்க வைக்கிறது. கேதுனா ஞானக்காரகன். என்னைக்கு ராகுவோட தாக்கம் அதிகமா வருதோ கேதுவோட எண்ணங்கள் கம்மியாக ஆரம்பிச்சிடும். அவர் சிந்தனையை கொடுக்க முடியாது. ஏன்னா ராகு வந்து என்ன பண்றாரு, டோட்டலா வந்து அந்த ஒரு கேஜெட்டுக்குள்ளே பசங்களை உள்ள கொண்டு போயிடுறாரு. ஆனா கேது அவர் என்னதான் எடுத்து சொல்றதுக்கு ட்ரை பண்ணாலும் ராகு விட மாட்டேன்றார். என்ன சொல்ற, நான் பாத்துக்கிறேன், நீ ஏன் உன் வேலை, பசங்க தானே கேக்குறாங்க, போன் பார்க்கும்போது உனக்கு என்ன வேலை, நீ எதுக்கு என்ன போனை கேட்டுட்டு இருக்க, கொடுக்க மாட்டேன்னு சொல்லு, தனி போன் வேணும்னு ஆர்ப்பாட்டம் வேற. ஆமா, அப்படி கொடுக்கணும்னு சொன்னாலும் கொடுக்கலனாலும் அவங்களோட ஆக்ரோஷம் எப்படி மாறுதுன்னு பாருங்க.
அதுதான் வந்து கேதுவோட இது. கேது ஆக்ரோஷமா மாத்துறார். ராகு வேணும் வேணும்னு சொல்லிட்டு அதுல ஒரு அடிக்ஷனை கொடுக்குறார். அது கொடுக்கலன்னு கேது என்ன பண்றார், அதை வந்து ஒரு எந்த விதமான சிந்தனையும் இல்லாம ஆப்போசிட் ரியாக்ஷனா வயலண்ட். அப்ப இவங்க 2 பேரையும் ஆஃப் பண்ணணும். எப்படி சார் ஆஃப் பண்ணணும்னா வீட்டில் இருக்கிற முதல்ல பிக் ஸ்க்ரீனை வந்து மறைக்கணும், அதான் டிவியை. ஓ ஓகே சார். அப்போ டிவின்றது வந்து என்னன்னா, அந்த காலத்தில் நம்ம வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா டைனோரா சாலிட் டிவி வரும். அம்மாலாம் என்ன பண்ணுவாங்க, டிவி டோரை போட்டு சாவி போட்டுருவோம். ஷட்டர் இருக்கும். கரெக்ட். அந்த ஷட்டர் இருந்த வரைக்கும் அன்னைக்கு இருக்க பசங்கள்லாம் வந்து பயந்து டிவி லாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்போ என்ன ஆகுன்னா அந்த டிவியோட ஆதிக்கம் அங்கே வர்றதில்லை. அப்போ கவர் பண்ணா அதோட ஆதிக்கம் அடங்குது. அதே போல இன்னைக்கு என்னைக்கு எல்இடி டிவி எல்சிடி டிவி பெரிய பெரிய டிவி வந்துச்சோ அதோட ஆற்றல் அதிகமாகுது. இப்போ ஒருத்தர் சொல்ற நான் 73 இன்ச்சஸ் டிவி வச்சிருக்கேன் அப்படின்னா நம்ம சொல்ற பரியை நீ பண்ணி தான் ஆகணும். என்ன பண்ணா சிம்பிளா ஒரு கவர் வாங்கி மாட்டிடணும். இல்லைன்னா ஒரு கிளாத்ல வந்து எந்தெந்த சைஸ் டிவி வச்சிருக்கீங்களோ போய் பக்கத்துல டெய்லர் கடைக்கு போயிட்டு அதை தைச்சு அதை மாட்டிடுங்க. ஸ்கிரீன் மாதிரி போட்டு மூடிடணும். ஏன் அப்போ சில பேர் கேட்குறாங்க, இப்படி நாங்கள் மாட்டினாலும் என் பசங்களை எடுத்து தானே பார்ப்பாங்க அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு அந்த எண்ணம் வராது. அதுலயும் குறிப்பா ஏதாவது டிசைன்ஸ் இருக்கணுமா? டிசைன்ஸ் வேணும், எது வேணா வச்சுக்கிங்க. இருக்கலாம். ஓகே. ஃப்ளவர்ஸ் வச்சுக்கலாம், கலர்ஸ் வச்சிருக்கலாம். ஓகே. அது வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கு பார்த்தோன்னா பல ஸ்க்ரீன்ஸ் வருது. நீங்களே அதை ரெடி பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. அது 2 விஷயம் நடக்கும். ஒன்று பசங்க டிவியை பார்க்க மாட்டாங்க, இன்னொன்று அம்மாக்களுக்கும் வீட்டில் இருக்கிறோம் டிவியை வந்து டஸ்ட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ண மாதிரி ஆகிடும். கரெக்ட் சார். டிவிக்கு ஓகே. ஆனால் ஃபோன் சார், ஃபோன் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து கட்டாயப்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா பசங்களுக்கு அடுத்தது அதில் தான் வராங்க. நீங்கள் அது பசங்களோடைய டவுன்லோட் பண்ணுற கேம்ஸ் எல்லாம் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு கோவம் வந்துடும். அவ்வளோதான். சரிங்களா? அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த ஃபோனுக்கும் வந்து பொதுவாக என்னன்னு கவர் போட முடியாது, மறைச்சும் வைக்க முடியாது. ஏன்னா நம்மளோட அத்தியாவசியமா அந்த போனா இருக்கு. இப்போ உங்க போன் நீங்க வச்சிருக்கீங்கன்னா நீங்க ஜிபே பண்ணணும், மற்ற விஷயங்கள்லாம் பண்ணணும், அதை எடுத்து ஒளிச்சு வைக்க முடியாது. கரெக்ட். பட் அந்த போன்ட்டேருந்து அவங்க பாதுகாக்கும் போது அந்த ராகுக்கு உண்டான விஷயங்கள் என்னன்னா அவங்கள வந்து டைவர்ட் பண்ணணும். அப்போ எங்க இருந்து ஆகுதுன்னா ஒரு பெரிய ஸ்கிரீன்ல இருந்து ஒளிகள் நிறைய வரும். இப்போ என்ன பண்றாங்க, பிரைம் வீடியோவோ மற்ற விஷயத்தையோ வந்து செல்போன்ல பார்க்கறதோ டிவியில பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த பெரிய ஸ்கிரீன்ல இருக்கிற ஒளி ஆற்றல்கள் அதை ஸ்டாப் பண்ணிட்டோம்னா இந்த சின்ன ஸ்கிரீன் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஓ ஓகே சார். ஓகே. எப்படி நான் வந்து படிக்கிற நேரத்தில் வந்து கொடுக்கணும்னாலும் இப்போதைக்கு முடியாது, அது வார்னிங்காக தான் இருக்கணும். அது கமாண்ட் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி தான் ஆகணும். அதனால என்ன பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறது ரெடி. ஏன்னா வந்து நீங்கள் 15 நாள்னு பார்க்குறீங்க, ஆனால் அவங்க 365 நாள் அது கூட வாழ்ந்துட்டாங்க, பல வருஷமாக இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதில் அடிக்ஷன், அது அடிக்ஷன் சொல்ல முடியாது. நான் என்னைக்குமே அது அடிக்ஷன் சொல்ல மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு குழந்தைக்கு மட்டும் கிடையாது, ஒரு தனி குழந்தைக்கு மட்டும் கிடையாது, எல்லா குழந்தைங்களுக்கும் இருக்கு அது அடிக்ஷன். அவங்களோட காலத்துல அந்த ஒரு பொருள் அவங்களுடைய ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருளா மாறி போச்சு. கரெக்ட். ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமான ஒரு அத்தியாவசியம். இன்னைக்கு வயசானவங்க பாத்தீங்கன்னா கேண்டி கிரஷ் ஆடுறாங்க. கரெக்ட். கேண்டி சாப்பிட முடியாட்டியும் கேண்டி கிரஷ் ஆடுறாங்க. ஏன் ஆடுறாங்கன்னா அதோட சவுண்டு டிங்னு ஒரு சவுண்ட் வரும். அப்புறம் அந்த கேண்டியோட கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப பிங்க், வயலட், அப்புறம் வந்து இந்த மாதிரி கலர்ஸ் தான். இதெல்லாம் வந்து அட்ராக்டிங் கலர்ஸ். இதெல்லாம் வந்து நம்ம மனசை மெஸ்மரிசம் பண்றது. அப்போ குழந்தைங்க ஏன் வந்து வெறும் இது மட்டும் பார்க்குறாங்க, கன் ஷூட் மட்டும் பார்க்குறாங்கன்னா அது ஒரு மெஸ்மரிசமான ஒரு விஷயம். அப்போ இதுலேருந்து வெளில வரணும்னா ஜனங்கள் குழந்தைங்க வெளில வரணும்னா நம்ம போய் விநாயகர் கும்பிட்றதோ ஆஞ்சநேயர் கும்பிட்றதோ வராகி கும்பிட்றதோ அதெல்லாம் நடக்காது. ஏன்னா அந்த ஆதிக்கம் அவங்க கிரகத்தோடு காலத்தோடு இணைஞ்சு வர்றதுனால இதுக்கிட்ட நம்ம போராடணும்னா அந்த உறவு வந்து அந்த அளவுக்கு சாதகமாக உங்ககிட்ட வரணும்னா அவங்கள மாற்றணும் எப்படின்னா பரிகாரத்தில் முடியாது. பரிகாரம்ன்றது வந்து மனசை வந்து திடப்படுத்திட்டு கட்டாயமாக பண்ணி ஆகணும். அதில் ரியாக்ஷன்ஸ்லாம் வரும். இப்போ அடுத்த ரியாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உடனே மெடிக்கலுக்கு தான் போகும், சைக்காலஜிக்கிட்ட போகும். அப்போ இதில் வந்து பொதுவாக என்னோட கிளைண்ட்ஸ்க்குலாம் நான் எப்படி சொல்லுவேன்னா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மலர் மருத்துவம் போக சொல்லுவேன். ஃப்ளவர் மெடிசன். ஓகே. ஹோமியோபதியில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் மெடிசன் ஒரு கான்செப்ட் இருக்கு. வெறும் 34 வகையான மலர்களை வச்சு தான் அந்த மருத்துவமே பண்றாங்க. சரிங்களா? அது ஒன்றும் சைடு எஃபெக்ட் ஒன்லி எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் எல்லா ஃப்ளவர்ஸ் தான். அது வந்து டாக்டர்ஸ்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இப்பெல்லாம் பேட்டர்னா வச்சுட்டாங்க.
எல்லா ஹோமியோபதிங்களா போய் கேட்டிங்கன்னு நினச்சிங்களேன், டாக்டர்ஸ்கிட்ட போய் கேட்டோமா, ஓ ஃபோன் அடிக்ஷனா, இந்த மலர் மருத்துவம் சாப்பிடுங்க. அது சாப்பிட்டா ஃபோன் யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு வராது, ஏன்னா மனத்தை மாற்றம் செய்யும். ஓ, இப்போ ஒரு பெண்ணை பார்த்தோம்னா என்ன சொல்லுவோம், ரோஸ் கொடுக்குறோம். ஓகே. அப்போ ரோஸ்ல என்ன இருக்கு, நீங்க ரோஸ் தான் பாக்குறீங்க, ஆனா அந்த ரோஸ்ல வந்து லஸ்ட்னு ஒரு விஷயம் அதில் அடங்கி இருக்கு, அழகுன்னு ஒண்ணு இருக்கு. இப்போ மல்லிப்பூ கொடுக்குறோம், மல்லிப்பூ எங்க கொடுப்பாங்க, ஒரு வாசல். அப்ப எந்த இடத்துல மல்லிப்பூ யூஸ் பண்ணுவாங்க, ஒரு நல்ல ஒரு தாம்பத்தியம் வாழ்க்கையில வந்து மல்லிப்பூ யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த மல்லிப்பூல வர அந்த ஃப்ராக்ரன்ஸ் அந்த ஒரு ஆற்றல்ல கொடுக்கும். அப்படிதான் வந்து இந்த மலர்கள் இருக்கிற மருத்துவம். அப்ப அந்த மலர்கள் வந்து மனசை மாற்றக்கூடிய தன்மை உண்டு. அப்ப அந்த மலர் மருத்துவத்தை ரெகுலரா அதுவும் அந்த பிராக்டிஷனர்கிட்ட போயிட்டு வாங்கிட்டு குழந்தைங்களுக்கு டெய்லி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த டைவர்ஷன்ல வந்துருவாங்க. எல்லா கான்செப்ட்லயும் மலர் மருத்துவம் இன்னைக்கு வந்து அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. நம்ம அதை பயன்படுத்துறது கிடையாது, பயன்படுத்த ஆரம்பிச்சா நல்ல மாற்றங்கள் வந்துடும். நிச்சயமா, முக்கியமா சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. ஆனா சரியான முறையில சரியான நபர்கள் கிட்ட போய் அதை வாங்கி பண்றது ரொம்பவே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதுல மலர் மருத்துவம் பொறுத்த வரைக்கும் அந்த பிராக்டிஷனர்ஸ் கொடுக்கும்போது அந்த குழந்தையை கவுன்சில் பண்ணுவாங்க. கவுன்சிலிங் எப்படி எடுப்பாங்க, பேசிக்கான ஒரு விஷயம், குழந்தைங்களுடைய வார்த்தையில என்னென்ன விஷயத்தை பயன்படுத்துறாங்க அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு பேட்டர்ன் மாறும். நம்ம ஜென்ரலா வந்து இதுக்கா இந்த வித கொடுங்க நம்ம வந்து சொல்ல முடியாது. அது பிராக்டிஷனர் சொல்லும் போது உங்க குழந்தைங்க வந்து இந்த அளவுக்கு ஆழ் மனசுல இருக்காங்க, அதுக்கு இந்த மருத்துவம் தான் நம்ம வந்து கொடுக்கணும்ன்றது அவங்க தான் டிசைட் பண்ண முடியும். டோசேஜ் எல்லாமே இருக்கு. டோசேஜ் வந்து ஒரு 10 டிராப் தான், அதுதான் டோஸ். அதை வந்து ஒரு வாட்டர் பாட்டில ஃபில் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா மாறிடும். அப்போ வந்து என்ன பண்ணும், ஒரு அடிக்ஷன் போனா அவனுக்கு அந்த போன் எடுக்கணும்ன்றது போது அதுல என்னதுக்காக அந்த போன் எடுக்கணும் அப்படின்னா, நான் அந்த படத்தை பார்க்கணும் அதனால போன் எடுக்கணும், அது ஆழ் மனசுல பதிஞ்சிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஓடிடியில வந்து ஒரு ப்ரோக்ராம் சீரீஸ் போகுதுன்னா பெரியவங்களோட பசங்க நிறைய பேர் பாக்குறாங்க. ஆமா, எஸ் சார். அதே மாதிரி நீங்க ஆழ்மனது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு இது சார், அவங்களோட டைவர்ஷன் அப்படிங்கிறதுல முக்கியமான இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்க, சேரக்கூடாத நட்புகளாலையும் அவங்க தீய பழக்கத்துக்கு வந்து ஆளாகிறாங்க. அதனாலையும் அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா போய் நிற்குது இல்லைங்களா சார் குழந்தைங்களுக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருக்கிற குழந்தைங்களை எப்படி சார் நாங்கள் கூட்டிட்டு வருது? ஏன்னா இது நான் ஏன் குறிப்பா அவங்க கிட்ட கேட்கிறேன் அப்படின்னாக்க, பசங்களுடைய அடிக்ஷன் அப்படின்னு சொன்னா இந்த பூஜை பண்ணுங்க, ஹோமம் பண்ணுங்க, என்கிட்ட வாங்க, இவ்வளவு செலவாகும் நான் பண்ணி வைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லாம ரொம்பவே பிராக்டிக்கலா இதுக்கு வந்து எந்த விதமான பூஜை பரிகாரங்களும் வேலைக்காகாது, உங்களுடைய பங்களிப்பு, பெற்றோர்களுடைய பங்களிப்புங்கிறது தான் இதுல இன்றியமையாத ஒரு விஷயம். அதை நீங்க கிளவரா ஹேண்டில் பண்ணாலே போதும், உங்க பிள்ளைங்களை அதுல இருந்து காப்பாற்ற முடியும், கூட்டிட்டு வர முடியும் அப்படின்னு ரொம்பவே பிராக்டிக்கலான யதார்த்தமான விளக்கம் கொடுத்தீங்க சார். சோ நீங்க வந்து இந்த மாதிரி தீய பழக்க வழக்கங்களை மாட்டிட்டு முடிக்கிற அந்த குழந்தைகளை எப்படி நாங்க வெளில கொண்டு வருது அப்படிங்கிறதுக்கான விளக்கமும் சொல்லணும். ஆனா நேரமின்மை காரணமாக இந்த எபிசோட்ல நம்மளால பேச முடியல. அடுத்த எபிசோட்ல நீங்க எங்களுக்காகவே விளக்கங்கள் கொடுக்கணும் சார். கொடான கூடிய அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். என்னங்க எவ்வளவு பிராக்டிக்கலான ஆனா ரொம்பவே பயனுள்ள எஃபெக்டிவான விளக்கங்கள் நம்ம சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா? இதுதாங்க அவருடைய தனித்துவம் அப்படின்னே சொல்லணும். சோ இந்த கேள்விக்கு இவரை விட வேற யாருங்க சரியான பதில் சொல்ல முடியும்? பசங்க பாத்தீங்கன்னாக்க கெட்ட வழியில போயிட்டாங்க, அந்த இடத்துல மாட்டிக்கிட்டாங்க, அவங்கள நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா முள்ளு மேல விழுந்த துணி மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லா அவங்கள நம்ம பக்கம் கூட்டிட்டு வரணும் அப்படின்னாக்க அதற்கு நம்ம எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்? இது குறித்த நிறைய பயனுள்ள விளக்கங்களை அடுத்த எபிசோட்ல உங்களுக்காகவே சார் சொல்ல போறாரு. மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.